என்னோடய லைஃப்லே என்னால் மறக்க முடியாத ஒரு நாள்னால் என்னோடய பையன் பிறந்த அன்றைக்கி தான் நான் சொல்லுவேன். ஹாஸ்பிட்டலில் 13 நாள் நாங்கள் இருந்தோம். ஃபஸ்ட்டு 5 நாள் எனக்கு பெயின் வரக்காக பில்ஸ், இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்தாங்க. 6வது நாள் தான் தம்பி பிறந்தார். தம்பி பிறக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி வரைக்கும் பயங்கரமாக பெயின் எல்லாமே பேர் பண்ணேன். ஆனால் எனக்கு சி செக்ஷன் தான் ஆச்சு. தம்பிக்கு மூச்சு திணறல் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக கடைசியில் எமர்ஜென்சி சி செக்ஷன் பண்ணிட்டாங்க. இது எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்ததுங்க. என்னால் அடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நொந்துட்டேன் நிஜமாவே. என்னடா நம்ம 100% கொடுத்தோமே, இவ்வளோ பெயின் பேர் பண்ணமே, டைலேட்டும் ஆச்சு, எல்லாமே ஆச்சு, ஏன் எனக்கு சி செக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அதை அக்செப்டே பண்ண முடியல. வேறஸ் என்னோடய செகண்ட் டெலிவரிக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை. இதுவும் சி செக்ஷன் தான். ஆனால் ஈஸியாகவே சீக்கிரம் நடந்துட்டு எல்லாமே நல்லதாகவே நடந்துச்சு. அப்போது ஃபஸ்ட்டு டெலிவரி நான் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, நார்மல் டெலிவரி ஆகும்னு வெயிட் பண்ணி கடைசியில் நமக்கு சி செக்ஷன் ஆனது தான். ஸோ எப்போவுமே நம்ம எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தால் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதையும் கடந்து நம்ம வரணும். அதுதான்